கோடீஸ்வராய நமக. வணக்கம். எனதருமை அன்பு உள்ளங்களே, நான் போட்ட அந்த குரு பூஜை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கமெண்ட்டெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. அது நாம் ரசிக்க வேண்டிய விஷயம் மட்டுமல்ல, அது அந்த பிரம்மன் என்ற ஒரு அம்சத்தை அனுபவிக்க வேண்டிய அம்சமாகும். அது அந்த 10ஆம் ஆண்டு குரு பூஜை நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அது அதில் பல அதிசயமான சூட்சமமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. நான் உங்களுக்கு விரிவாக அந்த குரு பூஜையோட மகிமையை பற்றி சொல்கிறேங்க. இப்போ நான் உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குங்க. இப்போ நம்ம கணக்கு பகவானோட கறிக்கடை விஷயத்தை பற்றி சொல்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உடனே என்னடா அதுன்ட்டு அப்படியே என்னடா அது மட்டன் சிக்கன் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. வாங்க விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த குரு பூஜை வீடியோவில். அதாவது இந்த குரு பூஜையை ரொம்ப ஆர்வமாக நடத்துனதில் ஒரு டாக்டருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குங்க. அதாவது மொத்தம் 4 பேர் இந்த குரு பூஜையை முன்னின்று ஸ்பான்சர் பண்ணாங்க. அதில் ஒரு டாக்டரோட பங்கும் ரொம்ப அளவிடற்கரியதுங்க. அந்த டாக்டரோட அனுபவம் பாருங்கள். அந்த டாக்டர் சொல்கிறாரு, மூட்டை பகவான், அதாவது கணக்கு பகவான் பௌதீக நிலையில் இருந்தப்ப அவர் சந்திச்சிருக்காருங்க. அதாவது அந்த டைம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் அவருக்கு ஒரு கிரிட்டிக்கலான டைமுங்க. அதாவது அவர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அது சம்மந்தமான ட்ரைனிங் அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறப்ப அவருக்கு பல வகையான இடையூறுகள், மனது சம்மந்தப்பட்ட இடையூறு, மற்றபடி அட்மாஸ்ஃபியர் சம்மந்தப்பட்ட இடையூறு. அந்த இடையூறை சொல்லி மாளாது. அது அவர் சொல்லியதை நாம் அனுபவித்தால் தான் நமக்கு அந்த கஷ்டம் புரியுங்க. அந்த மாதிரி அந்த ப்ராக்டிஸ் பண்ண முடியல, பல வகையான கஷ்டங்கள்ங்க. அப்போ நம்ம கணக்கு பகவானை பற்றி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவருக்கு. உடனே இவர் கணக்கன்பட்டி போய் நம்ம கணக்கு பகவானை பார்த்துருக்காருங்க. அப்போ அவ்வளோ கூட்டத்துலேயும் இவரை பார்த்து, அதாவது எப்போதுமே கணக்கு பகவான் ஆளுங்களை திட்டுவாருங்க. ஆனால் அந்த சமயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கூட்டத்துலேயும் அவரை பார்த்து, என்னடா கறி கடைக்காரா அப்படின்னு இருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னடா அது இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்ட்டு மறுபடியும் அவர் அந்த டாக்டர் இவர் கிட்டக்க போய், அதாவது பகவான் கிட்டக்க போய், சாமி இந்த மாதிரி நான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன் சாமி, எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுல பயங்கரமான கஷ்டம் இருக்குங்க அப்படின்ட்டு அவரோட பர்சனல் கஷ்டங்கள்லாம் சொல்லியிருக்காருங்க. மறுபடியும் நம்ம பகவான் சொல்கிறாரு, கணக்கனார் சொல்கிறாரு, என்னடா கறி கடைக்காரா, போடா அப்படின்ட்டாருங்க. சரி, ஏதோ நம்ம சொல்லிட்டோம் அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒரு பாதி திருப்தியில் அவர் போயிட்டாருங்க. அப்புறம் பாருங்கள், நடந்த அதிசயங்கள்லாம் அவர் சொன்னாருங்க. 1 வருஷம் கழித்து கணக்கனாரை பார்க்குறதுக்கு வர்றாருங்க. அதுவும் எப்படி வர்றாருன்னு கேட்குறீங்க? முதல்ல அவர் வந்த அந்த ஒரு சூழ்நிலை வேறு. இப்போ அவர் ஆளை பார்த்தீங்கன்னா நல்ல தேஜஸ்ங்க. எந்த கவலைக்கான அறிகுறியும் முகத்தில் கிடையாதுங்க. கணக்கனார்கிட்ட இவர் சொல்கிறதுக்கு முன்னாலேயே கணக்கனார் மறுபடியும் சொல்கிறாரு, என்னடா கறி கடைக்காரா, என்னடா ஆச்சு அப்படின்னு கணக்கனார் கேட்டிருக்காருங்க. உடனே சாஷ்டாங்கமாக ஒரு காலில் விழுந்து கும்பிட்டாருங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த கறிக்கடைங்கிறது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோல் பிஸ்னஸுங்க. இவர் பகவானை பார்த்த உடனே இவருக்கு பல பேரோட அறிமுகம் ஏற்பட்டு இவர் நிலக்கரி பிஸ்னஸில் பூந்துட்டாருங்க. புரியுதா? இவருக்கு பகவானை பார்க்குறப்ப இவருக்கு கறின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத மலைச்சு போயிட்டாருங்க. இவருக்கு என்ன விஷயம்னே தெரியலைங்க. இவருக்கு நிலக்கரிக்குமே சம்மந்தம் இல்லைங்க. பகவானை பார்த்துட்டு போன பிறகு, அதாவது கறிக்கடைக்காரான்ட்டு பகவான் சொன்ன பிறகு இவர் போன உடனே பல பேரோட அந்த நிலக்கரி சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களோட பல பேரோட அறிமுகம் கிடைக்குதுங்க. ஒரு நிலக்கரி பிஸ்னஸில் இறங்கி எக்ஸ்போர்ட் பண்ணி மல்டி மில்லியனர் ஆகிட்டாருங்க. அதாவது அந்த 1 வருஷத்தில் மில்லியனர் ஆகிட்டாருங்க. அந்த 1 வருஷத்துக்கு பிறகு பல வருஷங்கள் கழித்து மல்டி மில்லியனர் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் பில்லியனர் ஆகிட்டாருங்க. இதெல்லாம் அவர் சொல்லி
அந்த அனுபவத்தை கேட்டப்ப எல்லாரும் பக்கத்தில் நின்றவங்க எல்லாரும் மெய்மறந்து போயிட்டாங்கங்க. புரியுதா? அதாவது நிலக்கரி வியாபாரத்தில் இவர் இறங்கி பெரிய ஆளாக வருவாருங்கிறதான் பகவான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்னடா கறிக்கடைக்காரா அப்படின்னு இருக்காருங்க. இந்த அனுபவங்கள் ஒரு அமர தீபங்கள். அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ காமிச்சிருக்கேங்க. அதில் வந்து நம்ம சத்குரு பகவான் பெரும்பாலான டைங்களில் உட்கார்ந்து பக்தர்களுக்கு வந்து உபதேசமும் ஆசீர்வாதமும் பண்ண அந்த அந்த கற்பக விருட்சம் போன்ற அந்த மரத்தெல்லாம் காமிச்சாங்க. அந்த மரத்தையும் அந்த அங்கே கூடியிருந்த கூட்டத்தையும் அந்த தரிசனம் பண்ணவங்களெல்லாம் நான் காமிச்சேங்க. அது இருக்கட்டுங்க. ஆனால் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி 2-3 இடம் இருக்குங்க. பகவான் வந்து உட்காந்து தரிசனம் கொடுத்து உபதேசம் பண்ண இடம் வந்து இது வந்து அதிகபட்ச டைமாக இங்கே வந்து உட்காந்து சொல்கிறதுங்க. நான் காமிச்சது பழைய வீடியோவில் காமிச்சது, அதுவும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். 2வது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க, மற்ற இடங்கள் இருக்குங்க பாருங்கள். ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. சோகமெல்லாம் எங்கோ போய் மாய்ந்தது, புது ஸ்வர்க்கம் படைத்து அது தந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. ஆ ஞானமெனும் தாகம் தான் வந்தது, அங்கே நானெனும் அகந்தை பாய்ந்தது. ஞானமென்னும் தாகம் தான் வந்தது, அங்கே நானெனும் அகந்தை பாய்ந்தது. மோன நிலை எனையே சூழ்ந்தது, மனமோகங்கள் யாவும் குடை சாய்ந்தது. மோன நிலை எனையே சூழ்ந்தது, மனமோகங்கள் யாவும் குடை சாய்ந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. ஆ தேன் குரல் காதினிலே பாய்கின்றது, தேவிட்டாதன் சுவை என்றும் புகழ் வாய்ந்தது. தேன் குரல் காதினிலே பாய்கின்றது, தேவிட்டாதன் சுவை என்றும் புகழ் வாய்ந்தது. பாலைவனச் சோலை அருள் வேய்ந்தது, அதன் பார்வையிலே எந்தன் வினை ஓய்ந்தது. பாலைவனச் சோலை அருள் வேய்ந்தது, அதன் பார்வையிலே எந்தன் வினை ஓய்ந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. ஆ வேள்விகள் நெஞ்சுள் நடக்கின்றது,
அங்கே வேதத்தின் கீதம் இசைக்கின்றது. வேள்விகள் நெஞ்சுள் நடக்கின்றது. அங்கே வேதத்தின் கீதம் இசைக்கின்றது. தோல்விகள் யாவும் துவழ்கின்றது. என் தோய்ந்த மனம் நேரே நிமிர்கின்றது. நமது எல்லோருடைய மனதும், நமது எல்லோருடைய ஆன்மாவும், நமது எல்லோருடைய உயிரும் இந்த காணொளியிலே ஒருமுகப்பட்டு போயிருக்கும். நமது மனமானது, நமது ஆன்மாவானது, நமது உயிரானது எல்லையில்லா மகிழ்ச்சியிலே திளைத்திருக்கும். மகிழ்ச்சிகள் தொடரும், ஆனந்தம் தொடரும், அற்புதம் தொடரும். மறுபடியும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.